அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது GRTயோட கோல்டு சிட்டு ஸ்கீம் பத்தாங்க பார்க்க போறோம். இதுல ரெண்டு ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். ஒன்னு நியூ கோல்டன் 11 flexi ஸ்கீம்னு சொல்லிட்டு 11 மாசம் காசு கட்டி நம்ம நகை எடுப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். ரெண்டாவது எடுத்துட்டோம் அப்படின்னா கோல்டன் ஒன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய நகைக்கு புதிய நகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுல என்ன கதை அப்படின்னு சொல்லி கிளியரா பார்ப்போம் வாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கிளியரா தெரிஞ்சுப்பீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல்ல கோல்டன் 11 flexi ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்ப்போம் ரைட்டுங்களா. ஸோ நியூ கோல்டன் 11 flexi ஸ்கீம், இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1000 ரூபாயிலிருந்து நீங்க கட்ட முடியும். மேக்சிமம் நோ லிமிட் அண்ட் ஆல். ஓகேங்களா. ஆனா 17,000 ரூபாய்க்கு மேல, என்ன 17,000 ரூபாய்க்கு மேல நீங்க அமௌண்ட் கட்டுறீங்கன்னா டிடி செக் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இப்படிதான் பண்ணணும். அதாவது அக்கௌண்டபிளா இருக்கணும். 17,000க்கு உள்ள நீங்க கட்டுறீங்க, 16,000 வரைக்கும் கட்டுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்க கேஷா கூட கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 17,000க்கு மேல அப்படின்னா இது ஒன்று அப்ளிகபிள். இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா 11 மந்த்துக்கு நீங்க பேமெண்ட் பண்ணணும். ஒன்னு ஆன்லைன்ல பண்ணலாம். GRT ஜுவல்லர்ஸோட ஆப் இருக்கு, GRT ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்கு. எதுல வேணாலும் நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அல்லது டைரக்டா கூட நீங்க போயிட்டு கட்டலாம். GRTயோட ஏதாவது ஒரு பிரான்ச்ல நீங்க போய் கட்ட முடியும். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டா, நான் சென்னையில இருக்கேன், நான் சென்னையில கட்டிட்டேன். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வேற ஊர்ல இருக்கேன், ஒரு மாசம் மட்டும் நான் கோயம்புத்தூர் ஒரு வேலையா போயிருக்கேன், அங்க போய் அந்த பிரான்ச்ல கட்ட முடியுமானா கட்ட முடியும். ஸோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த பிரான்ச்ல வேணாலும் நீங்க மாசம் மாசம் வெவ்வேறு பிரான்ச்ல கூட போய் உங்க இஷ்டத்துக்கு நீங்க கட்டிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. பர்டிகுலர் பிரான்ச்லயே தான் கட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ 11 மந்த் பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து இப்போ 11 மாசம் முடிஞ்சிடுச்சு. இப்ப நான் ஜுவல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த அடிப்படையில நகை எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா. உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனுங்க. 11 மாசத்துல போய் நீங்க ஜுவல்ஸ் எடுக்க போறப்போ நீங்க வெயிட் பேஸ்லயே எடுக்கலாம். அதாவது தங்க இத்தனை கிராம் சேர்ந்துருக்கு, நான் இந்த இத்தனை கிராமுக்கு நகை எடுத்துக்கிறேன்னு நீங்க எடுக்க முடியும். அல்லது நான் ஒரு 1,00,000 ரூபாய் சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா, இந்த அமௌண்ட்டுக்கு நான் நகை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணிக்க முடியும். அது உங்களுடைய விருப்பமே. முதல்லயே இதை பிக்ஸ் ஆகணும் எந்த அவசியமே கிடையாது. நீங்க நகை எடுக்க போற அன்னைக்கு ரேட்டு கால்குலேட் பண்ணி எது உங்களுக்கு பெஸ்டா இருக்குமோ, வெயிட்டா எடுத்தா நம்மளுக்கு லாபமா இருக்குன்னா எடுத்துக்கலாம், இல்ல அமௌண்டா எடுத்தாதான் நம்மளுக்கு லாபமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். 11 மாசம் கட்டின காசுக்கு எப்படி சூஸ் பண்ணுங்கிறது உங்களோட விருப்பத்துல விட்டுருக்காங்க. இது முதல்ல இந்த நகைச்சீட்டெல்லாம் வந்தப்ப இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க, அப்புறம் காணாம போயிடுச்சு, மறுபடியும் வந்திருக்கு. இது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தான். அடுத்து உங்களுக்கு சொன்னதுதான், அதாவது அட் டைம் ஆஃப் பர்ச்சேஸ் வாங்குறப்ப நீங்க சூஸ் பண்ணா போதுமே ஆனியும், நீங்க முன்னாடியே இதுதான் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபிக்ஸ்டா உங்களை கேட்க மாட்டாங்க. அடுத்து எல்லாரும் ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேஸ்டேஜ்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ வெயிட் பேஸ்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வேஸ்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுவே அமௌண்ட்டுக்கு 1,00,000 ரூபாய்க்கு நான் நகை எடுக்கிறேன் அப்படின்னு போறப்போ உங்களுக்கு வேஸ்டேஜ்ல டிஸ்கவுண்ட் வேற மாதிரி மாறுது. என்னன்னு பார்த்துடலாம். ஸோ வெயிட்டா நீங்க கால்குலேட் பண்ணி ஒரு 9 கிராம் சேர்ந்துருக்குப்பா அதுக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நகை அப் டு 18% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்கிற நகையா இருக்கிற பட்சத்தில் அதுல 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது 9% டிஸ்கவுண்ட் பண்ணி நீங்க 9% ரிமைனிங் 9% மட்டும் நீங்க வேஸ்டேஜ் கட்டுற மாதிரி வரும். நகையோட அமௌண்ட் கட்ட வேண்டியதில்லை, வேஸ்டேஜ் மட்டும் நீங்க 9% கட்டணும், பிளஸ் GST கட்டணும். ரைட்டுங்களா. ஸோ இதுதான் கணக்கு. ரைட்டுங்களா. அடுத்து அமௌண்ட் பேஸ்டா போறீங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய்க்கு நான் நகை வாங்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ்ல அப் டு 18% வரைக்கும் முழுசுமே 18% உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிடுறாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது மேக்சிமம் 18% இருக்கிற நகைக்குள்ள நீங்க எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அதை விட ஜாஸ்தியா போகுது அப்படின்னா அதுக்கு நீங்க பே பண்ற மாதிரி வரும், எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வரும். அததான் நான் சொல்ல வர்றேன். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த 10வது மாசத்திலேயே நகை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லியிருக்காங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சுதான் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா. ஸோ நீங்க 10வது மாசமே போறீங்க, எனக்கு இப்போ ஒரு ஆனிவர்சரி பர்த்டே, இந்த டைம்ல நான் நகை எடுத்தே ஆகணும் என் ஒய்ஃபுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ 10th மந்த் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி போய் 11வது மாச காசை நான் அட்வான்ஸா பே பண்றேன், எனக்கு அந்த ஃபுல் பெனிஃபிட் கொடுக்குறீங்களா அப்படின்னா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன நடக்கும்னா பாருங்க,
வேஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்குதுல 50% டிஸ்கவுண்ட் தான் இருக்கு. ஓகேங்களா, இந்த 18% டிஸ்கவுண்ட் அப்படின்னு டோட்டலாக இருக்கு இல்லைங்களா, அமௌண்ட் பேஸ்டு அப்படி கொடுக்கவே இல்லை இவங்க. ரைட்டுங்களா, நீங்கள் அமௌண்ட் பேஸ்டாக எடுத்தாலும் சரி வெயிட் பேஸ்டாக எடுத்தாலும் சரி வேஸ்டேஜில் 50% தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஓவராலாக 10வது மாதமே நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி பண்ணுவீங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு ஒரு 18% இருக்கக்கூடிய ஒரு நகை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 9% கட்டணும். அது எந்த சூஸ் பண்ணாலும், வேல்யூ பேஸ்டாக சூஸ் பண்ணாலும் சரி இல்லை கிராம் பேஸில் நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் பாதி அமௌண்ட் வந்து வேஸ்டேஜ் கட்டணும். ஸோ இதனால தான் வந்து மேக்ஸிமம் 11th மந்த்னா 11th மந்தில் போய் எடுத்துருங்க, அதுதான் பெஸ்ட். சரி, நான் ஜிஆர்டியில் இந்த சிட்டு போட்டு சில்வர் பொருள்லாம் வாங்கலான்ட்டு இருக்கேன், அதுக்கு தான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். சில்வர் பொருட்கள் வந்து இந்த குத்து விளக்கு இது மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது எது வேணாலும் வச்சுக்கோங்க. அது ரெகுலராக, அதாவது ஆன்டிக் இல்லாமல் நார்மலாக ரெகுலராக இருக்கிறது. வேஸ்டேஜ் 16% வரைக்கும் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அப் டு 50% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க இந்த வேஸ்டேஜில். அவ்வளோதான். ரைட்டுங்களா, அதுவே ஆன்டிக் சில்வர் பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. வேஸ்டேஜ் 16% இருக்குதுன்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட், அதாவது 8% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு ரிமைனிங் 8% மட்டும் உங்களை கட்ட சொல்லுவாங்க வேஸ்டேஜ். மேக்கிங் சார்ஜில் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் பண்றாங்க. இது ஒரு அட்வான்டேஜ். ஆன்டிக் பொருள் எடுக்கணும் சில்வர் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா தாராளமா நீங்க இதுல வந்து பிளான் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு சில்வருமே ரேட்டு ஜாஸ்திங்க. குத்து விளக்கெல்லாம் சில்வர் சும்மா பார்த்தா 35,000 40,000 50,000 1 லட்சம் அப்படி போட்டு வச்சிருக்காங்க 2 செட்டா வாங்குறப்பெல்லாம். ஸோ அது மாதிரி ஆன்டிக்கெல்லாம் உங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு செஞ்சு கொடுத்து உடம்பணும் அப்படின்லாம் பிளான் பண்றீங்கன்னா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து சில்வர் ஜுவல்ஸ் இப்போ ரொம்ப ட்ரெண்ட் இல்லைங்களா, சில்வர்ல கோல்டு பிளேட்டட்லாம் வாங்குறோம் இல்லையா, அது மாதிரி நீங்க நகை எடுக்கிறீங்கன்னா இந்த சிட்டு மூலமா போறப்போ எம்ஆர்பியில் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாங்க. 1 லட்ச ரூபா நகைன்னா உங்களுக்கு வந்துட்டு 20% டிஸ்கவுண்ட் போக 80,000 ரூபாய் தான். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து டைமண்ட் நகை எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது இந்த சிட்டுல நான் வந்து கோல்டு எடுக்கல சில்வர் எடுக்கல, நான் டைமண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்றீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து 18% வரைக்கும் இருக்கக்கூடிய டைமண்ட் நகையில உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் போக 9% மட்டும் நீங்க கட்டினா போதும். அதே போல மேக்கிங் சார்ஜ் இது எல்லாமே இருக்கு. இது ஒண்ணுதானா அப்படின்லாம் இல்லை, இது எல்லாமே அடிஷ்னலா ஆட் ஆகக்கூடியது. மேக்கிங் சார்ஜ் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. பர் கேரட்டுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டைமண்ட் ஜுவல் எடுக்கிறப்ப உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு இந்த ஜிஆர்டி ஜுவல்ல போடக்கூடிய நியூ கோல்டன் 11 flexi ஸ்கீம்ல. அடுத்து எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், கோல்டு காயின் வாங்க முடியுமான்னு. அது கண்டிப்பா வாங்க முடியுங்க. ஆனா கோல்டு ஜுவல்லா இல்ல கோல்டு காயினா அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியரா சொல்லிடுறேன். நீங்க ஒரு 10 கிராம் நகை சேர்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 கிராமுக்கு காயினா எடுத்தாலும் சரி, ஓகேங்களா, கோல்டு காயினா எடுத்தாலும் சரி ஜுவல்லா எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஜிஎஸ்டி சேம் தான், எந்த மாற்றமும் இல்லை. புரியுதாங்க, ஜிஎஸ்டி சேம் தான் வரப்போகுது. அப்போ நீங்க நேர்ல போய் எடுத்தாலும் சரி, நீங்க வந்து நகைக்கடையில போய் சிட்டு போட்டு எடுத்தாலும் சரி, நீங்க ஜிஎஸ்டில எந்த மாற்றம் வர்றதில்லைன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. வேஸ்டேஜ்ல யூஸ் இருக்கா அப்படின்னா கோல்டு ஜுவல்லா எடுக்கிறப்போ எப்பவுமே 18% 10% இப்படி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல உங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட்டடா இருக்கும். இந்த சிட்டு போடுறனால கோல்டு காயின் எடுக்கிறப்ப உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுலேயே 50% கட்டணுமா. ஓகேங்களா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 கிராம் காயின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 கிராம் காயின் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் 250 ரூபா பெனிஃபிட் ஆவீங்க. இதுக்கு எதுக்குங்க போயிட்டு நீங்கள் சிட்டு மாதம் கஷ்டப்பட்டு போடணும், அதுக்கு பேசாமல் கோல்டு ஜுவல்லு வந்து எடுக்கிறது பெஸ்ட்டு. இதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்கிறேன், நான் என்ன பண்ணேங்கிறத சொல்கிறேன். நானும் ஜிஆர்டியில் ஃபஸ்ட்டு கோல்டு ஜுவல்லரிக்கு சிட்டு போட்டேன். அப்பவும் சொல்லியிருந்தாங்க 18% வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு, சரி 18% வரைக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1.5 பவுனுக்கு வந்து போட்டு வச்சிருந்தேன். ஸோ 18%க்கு உள்ள இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் வந்து பார்த்தேன். இந்த காசு மாலை மாதிரி சின்னதாக நெக்லஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி பார்த்து 15% தான் வேஸ்டேஜாக அவன் போட்டு வச்சிருந்தாங்க. அழகாக அதை வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு 18-20% வந்து காசும் நான் வந்து கொடுக்கல. அதே போல அந்த ஓல்டு ஜுவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லு கோல்டு தான், அதில் ஒரு ஸ்டோன் கூட, ஒரு சின்ன ரெட் கலர் ஸ்டோன் கூட இல்லை. ஸோ நான் அது மாதிரி பார்த்தா நான் கோல்டு ஜுவல் வாங்கினேன். நீங்கள் எப்பவுமே இது மாதிரி சிட்டெல்லாம் போடுறீங்கன்னா இந்த ஸ்டோன்லாம் இருக்கிற மாதிரி வாங்காதீங்க, கோல்டு வாங்குறது வந்துண்ணா. ரைட்டுங்களா, அதே போல அப் டு 18% இருக்கிறதுக்குள்ள வாங்கிக்கோங்க ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு வந்து தோணுது.
அடுத்து நீங்க ஒருவேளை டிஸ்கண்டினியூ பண்றீங்கன்னா, அதாவது 6 மாசத்துக்கு உள்ள டிஸ்கண்டினியூ பண்றீங்கன்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இருக்காதுங்க. அதே தெளிவா சொல்லிட்டாங்க. அதே 7வது அல்லது 8வது மாசம் நீங்க டிஸ்கண்டினியூ பண்றீங்கன்னா உங்களுக்கு எகைன் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இருக்கு. அதுல 30% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களாம். அதே 9th மந்த்ல நீங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்றீங்க, எனக்கு போதும் இதுக்கு மேல கட்ட முடியாதுன்னா 40% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க வேஸ்டேஜ்ல. அதுவே 10வது மாசம் டிஸ்கண்டினியூ பண்றீங்க, 11வது மாசம் என்னால கட்ட முடியாது அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து அதாவது வேஸ்டேஜ்ல, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து கண்டிஷன்ஸ். அதே போல கோல்டு பர்ச்சேஸும் கிளியரா சொல்லியிருக்காங்க. தங்க நகைக்கு நீங்க காசு போட்டு காசை வந்து திருப்ப கொடுனா கொடுக்க மாட்டாங்க, அது ரொம்ப முக்கியம். அதே போல 10வது மாசத்துல இருந்து 345 நாள், அதாவது 11 மாசம், ஓகேங்களா, 10 நாள், 10 டேஸ், அதான் அதிகபட்சம். ஓகேங்களா? 10வது மாசத்துல இருந்து 11வது மாசம் 10 நாள் வரைக்கும், 12வது மாசம் முழுக்க உங்களுக்கு டைம் கொடுக்கல, இது வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. நீங்க 11வது மாசம் 10 நாள்ல நீங்க வந்து அமௌண்ட்டுக்கு நீங்க கோல்டு எடுக்கல அப்படின்னா, அதாவது நகை எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா உங்க அமௌண்ட்டை வந்து அப்படியே அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்க இந்த ஸ்கீம்ல வந்து போட்டதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அந்த வேஸ்டேஜோட பெனிஃபிட் எல்லாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா நீங்க கரெக்டான டைம்ல போயிட்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமானதுங்க, GRT கோல்டன் 1 ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய தங்க நகைகளுக்கு புதிய தங்க நகை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த ஸ்கீமை தான் சொல்ல போறேன். அதுல என்ன இருக்கு அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு தெரியாம போய் மாட்டிக்காதீங்க, அதனாலதான் சொல்றேன். ஸோ ஓல்டு கோல்டு வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, கோல்டன் 1 ஸ்கீம்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு டைம் பேமெண்ட். அது தங்க நகை, பழைய தங்க நகையை கொண்டு போனீங்க அப்படின்னா அதை உருக்கி அது என்ன வெயிட் வருதோ அந்த வெயிட்டுக்கு அன்னைக்கு என்ன காசோ, ஜனவரி 1ஆம் தேதி போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜனவரி 1ஆம் தேதி போறீங்க, அன்னைக்கு உங்களோட ஓல்டு கோல்டு இருக்கக்கூடிய வெயிட், அதோடைய மதிப்பு அன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்சம் ரூபான்னு என்ட்ரி பண்ணி வச்சிருவாங்க, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் நீங்க 11வது மாசம் போகணும். நவம்பர் மாசம் போறீங்க, ஜான்வரி கொண்டு வந்து கோல்டு கொடுத்தேன் இல்லையா, அது வந்து என்ட்ரி பண்ணி வச்சிருக்கு, நான் வந்து அதுக்கேத்த புது நகை எடுக்க போறேன்னு 11 மாசம் வெயிட் பண்ணி தான் போகணும். அதுதான் இந்த ஸ்கீமோட விஷயமே. நவம்பர் மாசம் நீங்க போறீங்க, அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு அன்னைக்கு என்ன கிராம் இருக்கோ, ரைட்டுங்களா, சேம் 1 லேக். இப்போ ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, ஜனவரியில உங்களுக்கு 6,900 ரூபாய் ஒரு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் போறீங்க 7,200 ரூபாய் இருக்கு, சும்மா சொல்றேன், ரைட்டுங்களா? ஒரு கிராமுக்கு 300 ரூபாய் வித்தியாசம் ஆனாலும் நீங்க அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய், இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சேம் தான். அந்த 1 லட்சம் ரூபாயில எந்த மாற்றமே இல்லை. உங்களுக்கு வந்து வெயிட் பேஸ்ல கால்குலேட் பண்ணிக்கவே மாட்டாங்க, அது வந்து அமௌண்ட் பேஸ்ல தான் கால்குலேட் பண்ணி அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு ஜுவல்ஸ் எடுக்க முடியுமோ எடுக்க முடியும்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாத்துக்கோங்க, ரைட்டுங்களா? இது ரைட்டா தப்பான்னு நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ ஓல்டு கோல்டை கொண்டு போய் கொடுக்குறீங்க ஜான்வரி, ஆனா 11 மாசம் கழிச்சு உங்களுக்கு சேம் அமௌண்ட், அன்னைக்கு என்ன கோல்டுக்கு என்ன அமௌண்ட் இருந்துச்சோ அதே அமௌண்ட்டுக்கு தான் இப்போ வந்து எடுக்க முடியுங்கிறப்போ நகை விலை கூடி போச்சுன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்காதுங்கிறத நான் ஓப்பனா உடைச்சு சொல்றேன். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, கோல்டன் 1 ஸ்கீம்ல நீங்க அமௌண்ட் கூட கட்டிடலாம். உங்ககிட்ட ஒரு பல்கா அமௌண்ட் இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் என்கிட்ட அமௌண்ட் இருக்கு, நான் இப்ப கட்டிடுறேன், 11 மாசம் கழிச்சு நான் நகை எடுத்துக்கிறேன் இந்த கோல்டன் 1 ஸ்கீம் அப்படின்னு நீங்க பணமாவும் கட்டலாம். தங்க நகை பழசு இருக்குன்னா அதையும் கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து கோல்டு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 11 மாசத்துக்கு அப்புறம் சரி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. தங்க நகை எடுக்கிறப்போ உங்களுக்கு 18% வரைக்கும் வேஸ்டேஜே இருக்காது, சுத்தமாவே வேஸ்டேஜ் இருக்காது, ரைட்டுங்களா? ஸோ 50% டிஸ்கவுண்ட்லாம் இல்லை, தெளிவா சொல்லிட்டாங்க. அதே டைமண்ட் எடுக்கிறீங்க, அந்த 1 லட்ச ரூபா வேல்யூக்கு நான் கோல்டு தான் கொடுத்தேன் ஆனா டைமண்ட் ஜுவல் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்ல. அதே போல பர் கேரட்டுக்கு 10% ஆஃபர் கொடுக்குறாங்க, மேக்கிங் சார்ஜில் 25% ஆஃபர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஓகே. அதே சில்வர் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப் டு 18% வரைக்கும் உங்களுக்கு நோ வேஸ்டேஜ். அதே சில்வர் ஆன்டிக்ல எடுக்கிறீங்கன்னா வேஸ்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளவு வரைக்கும் இருக்கணும்னா 18% வரைக்கும் இருக்குன்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. மேக்கிங் சார்ஜ் எவ்வளவு இருக்கோ அதுல 50% டிஸ்கவுண்ட் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. ஸோ இதுலயும் அதே மாதிரி தாங்க, 10வது மாசம் அல்லது 11வது மாசம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தங்க நகையை கொடுத்தாலும் சரி, நீங்க பல்கா ஒரு அமௌண்ட்டை போட்டாலும் சரி, அதுக்கப்புறம் 11 மாசத்துக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த பெனிஃபிட்லாம் இருக்கு. அடுத்து
ஓல்டு கோல்டுக்கு எவ்வளோ லிமிட்டு, லைக் நான் ஒரு எத்தனை கிராம் கொண்டு போய் கொடுக்கலான்னா எத்தனை கிராம்னு கணக்கே இல்லை. நீங்கள் உங்ககிட்ட 100 கிராம் இருந்தாலும் கூட பழைய நகை கொடுத்துட்டு நான் புதுசாக இன்னொரு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் மணியாக பே பண்ணுறது, இந்த பல்காக ஒரு அமௌண்ட் பே பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, அது 1,99,000 ரூபாய் வரைக்கும் தான் பே பண்ண முடியும். கவர்மெண்ட் ரெகுலேஷன், ஓகேங்களா. ஸோ ஒன் டைம் பேமெண்ட் அது வரைக்கும் தான் அதிகபட்சமாக பே பண்ணிட்டு நீங்கள் ஜுவல்ஸ் வாங்கிக்க முடியும். அதே போல் ரொம்ப முக்கியம், கோல்டு ரேட்டு முதல்ல 11 மாதத்துக்கு முன்னாடி என்ன கோல்டு ரேட்டோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் அன்னைக்கு என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்கள் பே வாங்க முடியும். அது உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ அது ஒன்று தான் எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இதில் தோணக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கேன் பாருங்க, 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஜான்வரியில் ஓல்டு கோல்டு கொடுக்குறீங்கன்னா அதே நவம்பருக்கு நியூ கோல்டு வாங்குறது சேம் 1,00,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் வாங்க முடியும். கோல்டு ரேட் ஏறி இறங்கிக்கிற மாட்டேன் அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, வெயிட் பேஸில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ கோல்டன் ஒன் ஸ்கீமில் வந்துட்டு எனக்கு இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக லிட்ரலி ஃபீல் ஆகலை. ஒருவேளை பல்காக அமௌண்ட் இருக்குது, அப்போ வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு 11 மாதத்துக்கு அப்புறம் நான் கோல்டு வாங்குறேன்னா எனக்கு இது யூஸ்ஃபுல். ஆனால் இன்னைக்கு விலைவாசி ஏறிட்டு இருக்கிறது, முக்கியமாக கோல்டு ரேட் ஏறுறதை பார்க்குறப்போ ஒவ்வொரு நாளும் அது 300 ரூபாய் 400 ரூபாய்லாம் வித்தியாசம் வந்துடுது. 11 மாதம் அப்படிங்கிறப்போ ஒரு 200 ரூபாவே வித்தியாசம் வரட்டுமே ஒரு கிராமுக்கு. அப்போ வந்து எனக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்குமானா லிட்ரலி எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசிலேஷன் இருக்கு. உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. யாராவது பெனிஃபிட் ஆயிருந்தாலும் கீழே சொல்லுங்க, ரைட்டுங்களா. ஸோ ஜிஆர்டியோடைய கோல்டு ஸ்கீம்ஸ் பற்றி கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.